ஹாய், நான் தான் உங்கள் திரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக அவரை பற்றி ஃபிலிமோகிராஃபி, பயோகிராஃபி எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜூனியர் என்டிஆர் யாருன்னு சொல்லி உங்கள் யாருக்குமே மோஸ்ட் ஆஃப் தமிழ் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஒரு விதத்தில் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, RRRனு ஒரு பேன் இண்டியா படம் வந்துச்சு. நாட்டு ஸ்டெப் கூட நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. அந்த படத்துலேருந்து கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஜூனியர் என்டிஆர் யாருன்றது. பட் அதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவர் யாருன்றது தெரிஞ்சிருக்காது. தேவரா இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க, RRRலேருந்து தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன படம் பண்ணியிருக்காரு, அவர் யாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெளிவாக ஜூனியர் என்டிஆர் யார் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு யாருன்னா, அவரோட தாத்தா அந்த ஊரில் ஆந்திராவில் பெரிய ஸ்டாரு முதல்வராக இருந்திருக்காரு. அவரோட பேரும் என்டிஆர் தான். இவருக்கு வந்து ஜூனியர் என்டிஆர், அவர் வந்து என்டிஆர். அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர், பெரிய நடிகர். அவருக்கும் நம்ம ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. எப்படின்னா, இவர் பேர் வந்து எம்ஜிஆர், அவர் பேர் வந்து என்டிஆர். இவர் வந்து இங்கே பெரிய நடிகர், அங்கே அவர் பெரிய நடிகர். இங்கே ஒரு சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தார், அங்கே அவர் அதே மாதிரி சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தார். இது மாதிரி நிறைய ஒத்துமை இருக்குது. அவரோட பேர் தான் நம்ம ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு அவரோட தாத்தா என்டிஆருக்கு வந்துட்டு 12 பசங்க வந்து கிட்டத்தட்ட 8 பேர் வந்து ஆம்பளை பசங்க, அதில் 4 பேர் வந்து பெண்கள். அந்த 8 பசங்களில் ஒருத்தர் வந்து பாலையா வந்து நிறைய இதில் ட்ரோலில் மாட்டுவார். நீங்கள் அதிலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ட்ரோல் மாட்டுவார். இப்போ கூட பத்மபூஷன் அவார்டில் அவர் கொடுத்துருந்தாங்க, நிறைய ட்ரோலில் மாட்டிப்பார். அப்புறம் அவர் கூட இன்னொருத்தர் இருக்கார், நந்தமூரி ஹரிகிருஷ்ணா. அவரோட பையன் தான், அவரோட செகண்ட் ஒய்ஃபோட பையன் தான் நம்ம ஜூனியர் என்டிஆர். செகண்ட் ஒய்ஃப் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஒய்ஃப் பேர் வந்து லக்ஷ்மி, அவங்களுக்கு 3 பசங்க. செகண்ட் ஒய்ஃப் யாருன்னா, அவங்க பேர் வந்து ஷாலினி. அவங்க தான் என்டிஆரோட வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்குன்னு வராங்க, மியூசிக் டீச்சராக வராங்க. என்டிஆரோட பேர பசங்க எல்லாருக்கும் மியூசிக் சொல்லித்தர ஒரு டீச்சராக வராங்க. அவங்களுக்கும் நம்ம நந்தமூரி ஹரிகிருஷ்ணா ஜூனியர் என்டிஆரோட அப்பாவுக்கு லவ் ஆகி ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்துட்டு நம்ம என்டிஆர் அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தோன்னே நம்ம குடும்பத்தில் யாருக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 3 பசங்க இருக்குது, இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி தெரிஞ்சால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் ஆனால் 3 மாதத்துலேயே ஜூனியர் என்டிஆர் பிறந்துடுறாரு. May 20, 1983 பிறந்துடுறாரு. பிறந்தக்கப்போ இந்த நியூஸ் யாருக்கு தெரியுது. அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒரு மாதிரி அவங்க குடும்பத்துலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்களும் தனியாக போய் வாழ்கிறாங்க. ஜூனியர் என்டிஆர் அவங்க ஃபேமிலி வந்து தனியாக வாழ்கிறாங்க. வாழ்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஜூனியர் என்டிஆர் வளர அவங்க அம்மா வந்துட்டு பரதநாட்டியம், குச்சிப்புடி இந்த மாதிரிலாம் கற்றுத்தராங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அவர் ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பார். சுட்டித்தனமாக இருந்து ஒரு தடவை அடி வாங்கியிருக்காரு. அடி வாங்கி வீட்டை விட்டு போயிருக்காரு. அவங்க ரொம்ப தேடி போயிருக்காங்க. அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் வந்து ஈவினிங்கே வந்துட்டார் வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி சும்மா உட்காரச்சிருந்தா இந்த மாதிரி குடும்பத்தனம் நிறைய பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம இவருக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அவர் கற்றுக்கிறாரு ஜூனியர் என்டிஆர் சின்ன வயசுலேயே. ஒரு 8 வயசு ஆகும்போது தான் என்டிஆர் அவரோட தாத்தா இருக்கார்ல, அவரை போய் மீட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாரு. அது வரைக்கும் ரொம்ப தூரத்தில் தள்ளி தான் இருக்காங்க அந்த ஃபேமிலி. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பம் ஆக மாட்டேன்னு சொல்லி தள்ளி இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவருக்கு ஆசை வருது, அவரோட தாத்தாவுக்கு வந்து ஆசை வருது, நம்ம பேரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் 8 வயசில் பார்க்க போகிறாரு. போனப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து பார்க்க அப்படியே 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. முகம் 2 பேருக்கு சிமிலராக இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, நீ பார்க்க என்ன மாதிரியே இருக்க, உன்னோட பேர் என்னப்பா? பேரே அவருக்கு தெரியல. அப்போ தான் கேட்குறாங்க, பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்கிற, என் பேர் வந்து தாரக் அப்படின்னு சொல்கிறாரு. தாரக் என்னென்னா, நந்தமூரி தாரக ராமாராவ் அவரோட தாத்தா பேர். அதில் ஒரு சுருக்கம் தான் தாரக்குன்னு வச்சுருக்காங்க ஜூனியர் என்டிஆருக்கு. ஸோ இவர் என்ன சொல்கிறான், நீ பார்க்க என்ன மாதிரியாக இருக்க, நல்லா ரொம்ப தேஜஸ் மாதிரி இருக்க, நல்லா பார்க்க முகமும் என் முகம் ஒரே மாதிரி இருக்குது. உனக்கு வந்து நான் ஜூனியர் நந்தமூரி தாரக ராமாராவ்னு பேர் வைக்கிறேன், நீ அந்த பேரோட இரு அப்படின்னு சொல்லி. வெறும் தாரக் வேணாம், நந்தமூரி தாரக ராமாராவ் ஜூனியர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறார். பேர் வச்சதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆருக்கு அவருக்கும் நல்ல ஒரு ஒத்துமை இருக்குது, நல்ல பாசமாக இருக்காங்க. தாத்தா வந்து இவர் மேலே நல்லா ரொம்ப பாசமாக இருக்கார். அப்போ தான் இவர் வந்து இந்த ஒரு படம் பிரம்மஸ்ரீ விஸ்வமித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் தான் அறிமுகப்படுத்தி விடுறாரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக. அவரோட தாத்தா என்டிஆர் வந்து இவர் அறிமுகப்படுத்தி விடுறாரு. அப்போ அரசியலில் இருக்கும்போது அறிமுகப்படுத்தி 2-3 படம் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பண்ணும்போது வந்து தாத்தா மட்டும் இவருக்கு ஜூனியர் என்டிஆருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி நம்பும்போது. ஏன்னா மற்றவங்க பாலையா அவங்க யாருமே ஜூனியர் என்டிஆருக்கு சப்போர்ட்டாக இல்லை. பட் அவங்க தாத்தா மட்டும் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ஜூனியர் என்டிஆருக்கு. அந்த டைமில் திடீர்னு வந்து அவரோட அரசியலில் வந்த சில பிரச்சனைகளால் மன உளைச்சலில் இறந்துட்டார். எப்போ இறந்தாருன்னா, January 18, 1996 வந்து இறந்து போகிறாரு. ஸோ நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். இப்போ திடீர்னு இறந்து போயிட்டார். இப்போ நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே, மற்றவங்களாம் நம்மளை ஒரு எதிரி மாரி பார்க்குறாங்களே. ஏன்னா அவர் வந்து செகண்ட் ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணதுனால, செகண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தனால. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒய்ஃப் இருந்து கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கும்போது செகண்ட் ஒய்ஃப் பண்ணி ஜூனியர் என்டிஆர் பிறந்தது வந்து அவங்க யாருக்குமே பிடிக்காதனால ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு
சான்ஸ் தேடி போகிறாரு. வளர்ந்ததுக்கப்புறம் சான்ஸ் தேடி போகிறாரு. எனக்கு அந்த பரதநாட்டியம் தெரியும், குச்சிப்புடி தெரியும், எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சான்ஸ் தேடி ஜூனியர் என்டிஆர் வளர்ந்ததுக்கப்புறம் போகிறாரு. அப்போ பண்ண படம் தான் நின்று சூடாலனின்ற ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பண்ண படம் தான் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. பட் அந்த ஃபஸ்ட் படம் ஃப்ளாப் ஆனாலும் அவரோட டான்ஸுக்கு அவர் பண்ண ஃபைட்டு அதுக்கு ஒரு பேர் கிடச்சிது. அடுத்து பண்ண படம் தான் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. அந்த படம் வந்து இங்கே சத்யராஜோட பையன் சிபிராஜ் பண்ணார். பட் இங்கே ஃப்ளாப் ஆகிடுச்சு. அங்கே பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படம். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 வந்து ராஜமௌழி டைரக்ஷன் பண்ண படம் தான். ராஜமௌழி வந்து வரும்போதே சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப தடியாக இருக்க, ரொம்ப குண்டாக இருக்க, உன்னை நம்பி எப்படி நான் என் படத்தில் நடிக்க வைக்கிறேன், ஹீரோ வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பட் நீங்கள் திறமையை பாருங்கன்னு சொல்லி நடிக்கிறாரு. நடித்து படம் பெரிய ஹிட் ஆகுது. நடிக்கும் போது அவரோட திறமையை வந்து நிறைய இடத்துல கவனிக்கிறார் ராஜமௌழி. அதுக்கு அடுத்து பண்ண படம் தான் ஆதின்னு படம் பெரிய ஹிட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் பண்ண படம் அல்லடி ராமடுன்னு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து ஆவரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாகான ஒரு படம் பண்ணுறாரு. அதுவும் ஆவரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ராஜமௌழியோட அப்பா அவர் வந்து ஒரு கதை எழுதி பாலையா கிட்ட சொல்லணும், அந்த கதையை போய் சொல்கிறாரு. பட் அவர் வந்து இந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அந்த ரிஜெக்ட் பண்ண கதை இவரோட பையன் நந்தமூரி ஹரிகிருஷ்ணா பையன் ஜூனியர் என்டிஆர், கொஞ்சம் லைட்டாக வளர்றேன், ஜூனியர் என்டிஆருக்கு சொல்லலாம், அவர் வந்து எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த படம் பேர் சிம்மாதிரி படம் வந்து இந்த ஊரில் கஜேந்திரான்னு எடுத்தாங்க. அது விஜயகாந்த் வச்சு எடுத்தாங்க. அங்கே வந்து படம் பெரிய ஹிட்டு. சிம்மாதிரி வந்து பிளாக் பஸ்டர். அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆனதோ சிரஞ்சீவி அங்கே பெரிய வசூல் சக்கரவர்த்தி 20 வருஷம் அந்த சினிமா ஹோல்ட் பண்ணுறதே அவர் தான் அந்த ஊரில். சிரஞ்சீவி அவரே ஒரு கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி ஆகிடுச்சு. அவரே கொஞ்சம் உரங்கட்டிட்டு இவர் மேலே வர்ற மாதிரி ஆகிடுச்சு அந்த படத்தில். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அந்த சிம்மாதிரிங்கிற படம். அப்போ கொஞ்சமாக இந்த படம் அவருக்கு லைனாக கொஞ்சம் ஹிட்டு வர்றதை பார்த்துட்டு என்டிஆர் ஃபேமிலி வந்து ஏற்றுக்குது. அவர் நம்மள ஒரு ஃபேமிலி தான் ஜூனியர் என்டிஆர் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஏற்றுக்கிறாங்க. முழுசாக ஏற்றுக்கல, கொஞ்சமாக ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பண்ண படம் தான் ஆந்திரா வாலான்னு ஒரு படம் பண்ணுறாங்க. பட் அந்த படம் பெரிய ஃப்ளாப்பு. பட் அந்த படத்துக்கு வச்ச ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் மக்கள் வராங்க ஜூனியர் என்டிஆர் பார்க்குறதுக்கு. அந்த கூட்டத்தை பார்த்து மொத்த பேரும் பயப்படுறாங்க. நிறைய நடிகர்கள் பயப்படுறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு சந்திரபாபு நாயுடு வந்து இந்த நடிகரை வந்து நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கலாம், நம்ம அரசியலில் சேர்த்துக்கலாம்னு சொல்லி பிளானும் போடுறாரு. பட் அவர் வந்து அந்த டைமில் வந்து அரசியல் அந்த டைமில் அவர் வந்து சேரல. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய கிரிட்டிசைஸும் வருது. சம்பான்னு ஒரு படம் பண்ணுறாரு, நிறைய ஆவரேஜ் ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு சில ஃப்ளாப் வருது. அப்புறம் என்ன கிரிட்டிசைஸ்னால், நீ வந்து ரொம்ப குண்டாக இருக்கன்ற கிரிட்டிசைஸ் மறுபடியும் வருது. இதனால் ஒரு சண்டையே வருது. ராஜமௌழிக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் ஒரு சண்டை வருது. நீ வந்து ரொம்ப குண்டாக இருக்க, நீ உடம்பு குறைக்கணும், அப்புறம் நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை வருது. அவர் அதை கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சி ஒரு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிட்டு மறுபடியும் வந்தார். அப்படி பண்ண படம் தான் யமதொங்கா, ராஜமௌழி டைரக்ஷனில் பண்ண படம் யமதொங்கா. அந்த படம் நல்ல பெரிய ஹிட் ஆகுது. அந்த படத்தை ஒரு சில சீனில் அவரோட தாத்தா என்டிஆர் வந்து ஒரு சில சீனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கிராஃபிக்ஸ் மூலமாக. அது நல்ல பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திரபாபு நாயுடு வந்து நீ வந்து எங்கள் கூட்டத்தில் வந்து எங்கள் அரசியல் கட்சிக்காக நீ பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் வந்து எப்படி யோசிக்கிறாரு, பண்ணுமா வேணாமான்னு. அப்போ வந்துட்டு பாலையா அவங்கெல்லாம் என்ன, என்டிஆர் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க, நீ இந்த பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஃபேமிலி. இப்போ தான் கொஞ்சமாக ஏற்றுக்கிறாங்க. இப்படி பண்ணாமல் விட்டால் மறுபடியும் ஏற்றுக்காமல் விட்டுருவாங்கன்னு சொல்லி அவர் அந்த பயத்தில் வந்து அந்த பிரச்சாரம் பண்ண ஒத்துக்கிறாரு. ஒரு சில பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பிரச்சாரம் பண்ண டைமில் தான் அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. முகத்துலலாம் அடி. அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் வந்து கஷ்டப்பட்டு மீண்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பிரச்சாரம் பண்ணுறதை கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அவர் சினிமாவில் கவனம் செலுத்துகிறாரு. ஒரு சில சம் ஹிட்ஸ், சம் ஃப்ளாப்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ளாப்பும் கொடுக்குறாரு, ஹிட்டும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2011 அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. எப்போனா May 5, 2011. யாருன்னா சந்திரபாபு நாயுடோட ரிலேட்டிவ் அவங்க தான் மேரேஜுக்கு பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. பேர் வந்து லக்ஷ்மி பிரணிதி. அவங்கள தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் ஃபேன்ஸ்லாம் அந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து 5 ஃப்ளாப்பு. உசரவல்லி, ரபாசா, ராமையா வையா இந்த மாதிரி படம்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நமக்கு ஹிட்டு கொடுக்கணுன்ற ஒரு தாட் வரும்போது தான் அந்த டைமில் ராம் சரண், அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, பிரபாஸ், பவன் கல்யாண் இவங்கெல்லாம் அப்படி ஹிட்டு கொடுக்குறாங்க. லைனா நம்ம ஃப்ளாப் கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு தாட் வந்து ஜூனியர் என்டிஆருக்கு வருது. அதுக்கப்புறம் பண்ண படம் தான் டெம்பர். அந்த படம் வந்த டைமில் அவரோட பிரதர் வந்து ஒருத்தர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அந்த வெக்ஸிலே தான் பண்ணுற படம் டைரக்ஷன் பண்ண வந்து பூரி ஜெகநாதன். அந்த டெம்பர் படம் நம்ம ஊரில் வந்து அயோக்கியான்னு எடுத்தாங்க, விஷால் வச்சு எடுத்தாங்க. இந்த படத்தில் வந்து அயோக்கியா படத்தில் வந்து விஷால் இறந்துருவார். பட் அதில் வந்து அந்த மாதிரி இருக்காது கிளைமேக்ஸில். அதில் வந்து உயிரோடு தான் இருப்பார் ஜூனியர் என்டிஆர். அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுது. வரிசையாக நானாக்கு பிரேமத்து, ஜனதா கரேஜ், ஜெயில் அவகுசா, அரவிந்த் சமேதான் வரிசையாக ஹிட்டு கொடுக்குறாரு. ஜூனியர் என்டிஆருக்கு வந்து வரிசை ஹிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட். யாருக்குன்னா ஜூனியர் என்டிஆர் கிடையாது, அவரோட அப்பா நந்தமூரி ஹரிகிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. 61 ஏஜில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. எப்படின்னா சீட் பெல்ட் போடாமல் இருக்காங்க. கீழே அந்த பாட்டில் எடுக்க போகும்போது வந்து அவர் ஓட்டில் காரு டிரைவர் ஓட்டியிருக்காரு. அந்த டைமில் வந்து பாட்டில் எடுக்கிற டைமில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இறந்துட்டார்.
இறந்ததுக்கப்புறம் அந்த வெக்ஸில் தான் அவர் இருக்கார் ரொம்ப வருஷமாக. அதுலேருந்து கஷ்டப்பட்டு மீண்டு வந்து அப்புறம் ஒரு ஷோ பண்ணார், பிக் பாஸ்ன்னு ஒரு ஷோ பண்ணார். சீசன் 1 அதனால ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பண்ணாங்களே கமல், அந்த மாதிரி அவங்க ஊரில் பண்ணாங்க அந்த ஷோ. அதுக்கப்புறம் வந்துட்டு எவரோ மீறிலோ கோடீஸ்வரரு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஷோ பண்ணாங்க, அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. அது வந்துட்டு இந்த ஜெமினி டிவி வந்து ரொம்ப டவுனில் இருந்த டைமில் இவர் வந்து அந்த ஷோ பண்ணி அந்த சேனலுக்கு வந்து டிஆர்பி ஏற்றி விட்டார். அதுக்கப்புறம் பண்ண படம் தான் RRR, பெரிய பேன் இண்டியா லெவலில் ஹிட் ஆச்சு. 1200 கோடி கிட்ட வசூலாச்சு. அதுக்கப்புறம் பண்ண படம் தேவரா, கிட்டத்தட்ட 500 கோடி வசூலாச்சு. இப்போ வந்து வார் 2ன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, வில்லனாக பண்ணிகிட்ருக்காரு ரித்திக் ரோஷனுக்கு. நான் இன்றைக்கி தான் டீசர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் வில்லனா, கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஜூனியர் NTR பற்றி ஃபுல்லாக நியூஸ் கரெக்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.